அமைதியாக இருக்கும் பார்வதி தன் பசிக்காக காட்டேரி அம்மனாக மாறியது உங்களுக்கு தெரியுமா? ஒரு முறை தனது மனைவி பார்வதி நள்ளிரவில் படுக்கையை விட்டு வெளியேறி சூரிய உதயத்திற்கு முன்புதான் திரும்புவதை கண்டார் சிவன். இது குறித்து அவர் பார்வதியிடம் விசாரித்த போது பார்வதி இரவு முழுவதும் இங்கேதான் இருந்தேன் என்று கூறினார். இது மீண்டும் ஒரு முறை நடப்பதை கண்ட சிவன் கைலாசத்திலிருந்து காட்டிற்கு அவளை பின்தொடர்ந்து சென்றார். பார்வதி காளியின் பயங்கரமான வடிவத்தை எடுத்து மயானத்தில் பிணங்களின் மீது ஏறி நின்று பிணங்களை தோண்டி அவற்றை விழுங்கும் நோக்கத்துடன் செயல்படுவதை கண்டார். இதனை தடுக்க தீர்மானித்து பார்வதி செல்லும் காட்டுப்பாதையில் குழி ஒன்றை உருவாக்கினார். காளி அந்த குழிக்குள் விழுந்து சிவனை கண்டதும் தன் செயல்களுக்காக வருந்தினார். என்னால் இரத்த பசியை தணிக்க முடியவில்லை ஐயனே என்றார் பார்வதி. இப்படிதான் இருந்தால் அனைவருக்கும் ஆபத்து என்று உணர்ந்த பார்வதி மேலும் தன் பயங்கரமான வடிவத்தை அந்த குழிக்குள் விட்டுவிட்டு கடமை உணர்வுள்ள மனைவியாக சிவனிடம் திரும்பி வருவேன் என்றும் கூறினார். எஞ்சியிருக்கும் சக்தி நோய்களை அழித்து தன்னை பின்பற்றுபவர்களை பாதுகாக்கும் ஒரு கருணையுள்ள தெய்வமான காட்டேரி அம்மனின் வடிவமாக மாறும் என தெரிவித்தார்.